ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது நிகழ்ந்தது அனைத்தையும் என்னிடம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். கூறினால்தான் எனக்கு தெரியும் என்ற அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் நான் அல்லவா? எனக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று? என் அன்பு குழந்தா, நீ நினைத்தது நடக்க, உன் பிரார்த்தனைகள் பலிக்க உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல வேண்டும். தனியாக உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இதை சற்று கவனமாக கீழ். என் பாதம் உன் வீட்டில் பட்டு நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும் தருணம் கூடிய விரைவில் வரும். உனக்காக அந்த தருணத்தை நானே ஏற்படுத்துவேன். நானே சர்வாதிகாரி. நீ நினைப்பது அனைத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது என் வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்பொழுதும் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே. நானே சர்வ அதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீட்டிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது? என்ன நினைக்கிறாய்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும்? என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால் தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால் தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன்.
நம்பிக்கையோடு இரு, எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எது வந்தாலும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வெற்றி வாழ்க்கையாகவே அந்த அடி இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. சாயிராம் சாயிராம். பொதுவாகவே கடவுளை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதுபோல பூர்வ ஜென்ம புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கிட்ட நிறையவே இருந்துச்சுன்னா நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை சாயிபாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்கலாம். நம் கஷ்டத்திற்கும் சாயப்பா காட்டிய ஒரு வழியாகவே இதை பார்த்து நாமும் அதை பின்பற்றி நம் வாழ்க்கையில் சாயப்பாவின் ஆசிகளையும் அருளையும் தரிசனத்தையும் கூடிய விரைவில் பெறலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுமதியாக கேட்கலாம். ஒரு சமயம் காகாஜி அப்படிங்கிறவர் வாணி அப்படிங்கிற ஊரில் உள்ள சப்த சிருங்கி கோயிலில் பூசாரியாக இருந்தார். அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து நிம்மதியே வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அமைதி இல்லாமல் மனசில் ஒரு நிம்மதியே இல்லாமல் அவர் இருந்திருந்தார். அப்பொழுது மன நிம்மதி எனக்கு வேண்டும், எனக்கு அதை அருளுங்கள் அப்படின்னு சப்த சிருங்கியிடம் மனமுருங்கி வேண்டிக் கொண்டார் அந்த காகாஜி அப்படிங்கிறவர். அவரிடம் இரக்கம் கொண்டு அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக அந்த சப்த சிருங்கி தேவி ஒரு நாள் அந்த காகாஜி கனவில் வந்தாங்களாம். பாபாவிடம் சென்று அவரை வணங்கினால் உன் மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசிர்வதித்து விட்டு கனவுல வந்து ஆசிர்வதித்து விட்டு சென்று விட்டு அந்த காகாஜிக்கு பாபா அப்படின்னா யாருமே தெரியாது. அப்படின்னு பாபான்னு ஒருத்தவர் இருக்கிறாரு அப்படின்னு கூட அவருக்கு அது வரைக்கும் தெரியாது. சப்த சிருங்கி தேவி பாபா என்று குறிப்பிட்டது சிவபெருமானாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திரியம்பகேஸ்வருக்கு புறப்பட்டு சென்று போய் அங்கே 10 நாள் அங்கே தங்கியிருந்தாராம். ஆனாலும் அவருக்கு அங்கே போய் தங்கினதுனால மன நிம்மதி கிடைக்கவே இல்லையாம். அதனால் ரொம்பவே மனவேதனைப்பட்டு காகாஜி மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கான வாணி அப்படிங்கிற ஊருக்கே வந்து திரும்பவுமே அந்த சப்த சிருங்கி தேவியிடமே பிரார்த்தனை செய்தாராம். இன்னுமே நீங்கள் சொன்னபடி நான் அந்த கோயிலுக்கு போனேன், இன்னமுமே எனக்கு மன நிம்மதி கிடைக்கவே இல்லை. என்னுடைய மன நிம்மதியை நான் அடைய எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கள் அப்படின்னு மனசு நொந்து போய் மன வெதும்பி அந்த தேவிக்கிட்டேயே மீண்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாராம். அவர் கண்ணீரோட வேண்டுனதை பார்த்த அந்த சப்த சிருங்கி தேவிக்கு மனம் இலங்கி போய் மீண்டும் கனவில் வந்து நான் சொன்னது சிவபெருமானை அல்ல, ஷீரடியில் இருக்கும்
பாபாவை தான் நான் குறிப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்களாம். காலையில் கண் விழித்து பார்த்தோதும் ஷீரடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பாபான்னு ஒருத்தவர் இருக்காரு அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடனே அந்த ஷீரடிங்கிற இடத்துக்கு போய் பாபாவை தரிசனம் செய்யலாம், அப்பொழுதாவது நமக்கு மன நிம்மதி கிடைக்குதான்னு பார்க்கலான்னு உடனே ஷீரடிக்கு புறப்பட்டாராம். அதே தருணத்தில் ஷீரடியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்ததா. பாபாவின் தீவிர பக்தர் ஷாமா அவருடைய சகோதரர் ஒரு ஜோதிடரை பார்த்து தங்களோட குடும்ப கஷ்டத்துக்கான காரணத்தை கேட்டாராம். அப்போ ஜோதிடர் என்ன சொன்னார்னா, குல தெய்வத்துக்கு வேண்டிக் கொண்ட பிரார்த்தனையை நீங்க செலுத்தாததுனால தான் உங்க குடும்பத்துல இவ்வளவு கஷ்டங்கள், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க போய் உங்க குல தெய்வத்தின் பிரார்த்தனையை நிறைவேற்றி வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஜோதிடர். அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மையே தெரிய வந்ததான். ஷாமாவின் தாயார் ஷாமா சின்ன குழந்தையா இருந்த போது ஏதோ ஒரு நோயிலால பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ ஷாமாவின் தாயார் தன்னுடைய குல தெய்வமான சப்த சிருங்கியிடம் வேண்டிக் கொண்டாங்களாமா. அப்படி வேண்டிக் கொண்டோன ஷாமாவும் உடனே குணமடைந்துட்டாராம் அந்த நோயிலேருந்து. ஆனால் அவருடைய தாய் அந்த வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றாம விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஷாமாவின் தாயாருக்கும் ஒரு விதமான புது நோய் வந்ததாம். அந்த நோயை எனக்கு தீருங்கள் குலதெய்வமே, நான் உங்களுக்கு ஒரு ஜோடி வெள்ளியிலான தனங்களை செய்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனையோட வேண்டுதலை வச்சாங்களாம். ஆனால் அதையும் செய்ய மறந்து விட்டதுனால நம்ம இந்த கஷ்டத்தோட இந்த குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இறுதி நாட்களில் ஷாமாவோட தாயார் இந்த வேண்டுதலை கண்டிப்பாக நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு அவங்க இறந்துட்டாராம். ஆனால் ஷாமாவும் அதையும் மறந்து விட்டாரு. இப்போதான் அது அந்த ஜோதிடர் சொன்னோன்னா அவருக்கு எல்லாமே ஞாபகத்தில் வந்துச்சான். அப்போது ஷாமாவோட சகோதரர் ஜோதிடர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம செஞ்ச தவறுனால தான் நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உடனே ஒரு ஜோடி வெள்ளி தனங்களை வாங்கி கொண்டு உடனே நம்ம வாணிங்கிற ஊருக்கு போய் நம்ம குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு இதை காணிக்கையை செலுத்திட்டு வந்துடலான்னு முடிவெடுத்துட்டு எல்லா கடவுளின் வடிவமாக திகழும் சாய் அப்பாவிடம் ஒரு முறை உத்தரவு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வராராம். இதை கேட்ட பாபா உடனே நீ வாணிக்கு போய் சப்த சிருங்கி தாயாரை வணங்கி வா அப்படின்னு அவரும் உத்தரவு வழங்கிட்டாரு. உடனே ஷாமாவும் வாணிக்கு புறப்பட்டாராம். அந்த வாணிங்கிற கிராமத்துக்கு போய் சப்த சிருங்கி ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு மனதார வேண்டிக் கொண்டாராம். அப்போ அங்க பூசாரியா இருந்த காகாஜியிடம் அவருடைய தெய்வமான பாபாவை பற்றி கூறினார். நான் இந்த மாதிரி ஷீரடியிலேருந்து வரேன், பாபாவை தியானம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த உத்தரவு வாங்கிட்டு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இது எங்களுடைய குலதெய்வம், இந்த குலதெய்வத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி எல்லாத்தையுமே அவர் அந்த கோயில் பூசாரிக்கிட்ட சொல்லும் போது அப்போ தான் காகாஜிக்கு உண்மை புரிஞ்சிச்சான். நம்ம சப்தகிரிங்கி தேவி நம்ம கனவுல சொன்ன மாதிரி ஷீரடிங்கிற ஊர்லேருந்து இவர் வந்திருக்காரு, அங்கே பாபாவை தான் இருக்கிறாரு, அவரை பற்றி தான் இவர் சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் போகும்போது அவரோடையே காகாஜியும் ஷாமாவோட சேர்ந்து ஷீரடிக்கு பாபாவை தரிசனம் செய்தாராம். ஷீரடிக்கு பாபாவை அவர் பார்த்த உடனேயுமே அது வரைக்கும் அமைதியே மன நிம்மதினா என்னன்னு கேட்குற அந்த ஒரு மனசு அவரை பார்த்தோனையுமே அப்படியே முழுமையாக அமைதி அடைஞ்சிச்சான். இதுதான் பாபாவின் அற்புதம், அதிசயம். பாபாவை பார்த்தோன்னே அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் ஒரு விதமான பரவச நிலைக்கே காகாஜி போயிட்டாராம். அன்று முதல் அவர் பாபாவோட தீவிர பக்தராகவே ஆகிவிட்டார். தினமும் வழிபட்ட சப்த சிருங்கி தேவிக்கும் மனதார நன்றியை சொல்லிவிட்டு அவர் பாபாவோட தீவிர பக்தராகவே வாழ்ந்தார். பாபா எப்போது தன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க திருவுள்ளம் கொள்கிறாரோ அப்போதே தன் பக்தர் எங்கிருந்தாலும் அவரை தன்னிடம் அழைத்து கொண்டு அவருக்கு அருள் புரிவார். நம் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களையும் நல்ல வாழ்க்கையையும் நமக்கான அருளையும் ஆசிர்வாதத்தையும் நிச்சயமாக பாபா வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். பாபாவின் கருணை எல்லையற்றது. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? மிகப்பெரிய திருப்பு முனையான விஷயம் இன்று உன்னை தேடி வந்தே தீரும். உன்னுடைய கண்ணீர்,
கவலை, கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கு வருவது, கிடைப்பது, பெறுவது எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். மகிழ்ச்சியானதாகவே முடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். மகத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையோடு ஒருமுறை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகும் அந்த நல்ல தருணம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. எது வந்தாலும் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் தைரியத்தை சோதிக்க பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடைபெறத்தான் செய்யும். ஆனால் எதையும் இழக்காமல், நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழக்காமல் அந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற்று நீ மீண்டு வந்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக காணலாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு வேலை செய்ய உரிமை உண்டு. ஆனால் வேலையின் பலனை பெற முடியவே முடியாது. வெகுமதிக்காக நீ ஒருபோதும் செயலில் ஈடுபடவே கூடாது. செயலற்ற தன்மைக்காக நீ ஏங்கவும் கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக அனைத்தையும் கொடுக்கும். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவது, அப்படி தோன்றினால் தயக்கமின்றி அதை செய்து கொண்டே இரு. வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை மற்றவர்கள் ஏதாவது கூறுவார்களோ என்று நினைத்து விட்டுவிடாதே. அதுதான் மிக சரியாக இருக்கும் உன் வாழ்விற்கு. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்துக்கும் உன் வினைகளே காரணம். உன் கர்ம வினைகளே காரணம். அதை தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். உன் செயல்களே உன்னை தீமைகளிலிருந்து காப்பாற்றும், நன்மைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய செயல்களே. எனவே எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்படி வாழப்போகிறான் இவன் என்று பார்த்துவிடலாம் என்று உன்னை வெறுப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். அதை புரிந்து கொண்டு மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்களே என்று மனம் நொந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எழுந்து போராடு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ பழகு. அதுதான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியாக அமையும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றவே மாற்றாதே. எது அடைய வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாயோ அதை மனதிற்குள் தீர்க்கமாக அந்த நோக்கத்தோடு உன் வாழ்க்கையில் போராடு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ இழந்த இழப்பை அடையலாம். நீ நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்தே விடலாம். உன் இழப்பை எண்ணி எண்ணி மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. முடிந்ததை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் வருவதை உன்னால் அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதி. எனவே இழந்துவிட்டோமே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உன் மனதை வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு சந்தோஷ தருணங்கள் வரும் பொழுது அதை முழுவதுமாக உன்னால் அனுபவிக்க முடியும். துன்பங்கள் தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதமல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி செதுக்கும் மிகப்பெரிய ஒளியாகவே இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்கள் வருகிறதே என்று
வேதனைப்படாதே. அந்த கஷ்டம்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை எதிர்க்க எவரும் இல்லை என்றால் உன் பலம் என்னவென்றே உனக்கு தெரியாதுதானே? எதிரியை எதிரே வைத்துப்பார், துரோகியை தூரமாக வைத்துப்பார். அப்பொழுது உனக்கு புரியும் உன்னுடைய பலம் என்னவென்று. எப்பொழுதுமே நீ நீயாக வாழ கற்றுக்கொள். மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று உன் வழியை மாற்றி காட்டாதே. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். எது நடந்தாலும் கவலைப்படாதே, கவலையோடு எப்பொழுதும் இருக்காதே. அதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வென்று காட்டலாம், வாழ்ந்தே காட்டலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமலே போய்விடும் இந்த வாழ்க்கையில். எனவே லட்சியத்தோடு இரு, எது அடைய வேண்டுமோ என்ற குறிக்கோளோடு இரு, சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நிச்சயமாக அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். வழியில் என்ன தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் அனைத்து சக்தியாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது உன் மனதில் குழப்பமோ பயமோ தேவையே இல்லை. நீ நினைப்பது எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் வெற்றியடையும் நேரம் இது. நீயே அதிசயித்து பார்க்கும்படி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நிரம்பப்படி நான் செய்வேன். இதுவரை உன் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷத்தையும் அனுபவிக்காத இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஒவ்வொன்றாக அனுபவிக்கப் போகிறாய். நான் உனக்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறேன். உனக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கியும் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் கூறிய அனைத்துமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிரியமே. நான் இவ்வளவு கூறியும் உன் மனம் பொறுக்காமல் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் ஒருமுறை கண்களை மூடிக்கொண்டு அப்பா முன் வந்து உட்கார். மனதார சாயப்பாவை வேண்டிக்கொள். வாயார நாம ஸ்மரணத்தினை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். இப்படி உன் சாயப்பாவிடம் நீ கேட்டால் உன்னுடைய வேண்டுதலெல்லாம் நீ கேட்டுதான் என் காதுகளுக்கு வர வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். இப்படி நீ செய்தால் உன் மனம் ஆறுதல் அடையும், நிம்மதியடையும், மகிழ்ச்சியடையும், புத்துணர்ச்சி கிடைக்கும். உன் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் வந்து சேரும். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணிக்கு இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் யோசிக்காதே, எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை நீ செலுத்திக் கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எல்லாமே உன் வாழ்வில் நிச்சயமாக பலிக்கும். அது மட்டும் அல்லாமல் நிறைவாக இருக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் முடியட்டும். இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதை மட்டும் பார். அதிசயம் நடக்கப் போகிறது. நல்ல நல்ல அதிர்வலைகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். குழந்தையே, உன் மனதில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளையும் 1000 கேள்விகளையும் 1000 குழப்பங்களையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய். அவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே உன் மனதை வைத்துக்கொள். நல்ல எண்ணங்களை, நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நிரந்தர நன்மையாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். என்ன செய்ய வேண்டும்,
எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை சிந்தனை செய்வதை விட மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள்.